நான் இருப்பதா இல்லை இறப்பதா? என் வாழ்க்கை கலங்கமா காவியமாகவே தெரியவில்லை. காவியமே தான். ஒன்று சேர்ந்தால் காவியமே தான். எதற்காக வந்தீர்கள் மாமா? பூங்குழலி, திருமணம் நடந்து முடிந்த 6 மாத காலமாகிறது நம் இருவருக்கும். இதுவரை என் விரல் கூட உன் மீது பட்டது கிடையாது. இன்றைய தினம் முதல் இரவு நடக்காமல் இந்த இடத்தை விட்டு போற மாதிரி நான் இல்லை. மாமா, தாலி மட்டும் தான் நீங்கள் கட்டினீர்கள். ஆனால் உங்களோடு சேர்ந்து வாழ எனக்கு விருப்பமே இல்லை மாமா. இப்பவும் என் மனதிலேயே பாண்டியனுக்கு மட்டும் தான் இடம் உண்டு. அவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் உயிர் வாழ்வேன், இல்லை என்றால் அவருக்காக என் உயிரையே விட காத்திருக்கின்றேன் மாமா. நான் அம்மி மிதித்து அருந்ததை பார்த்து தாலி கட்டிய கணவன் நான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கல்லு குடிச்சாலும் கணவன் தான், புல்லா குடிச்சாலும் புருஷன் தான். கல்லிஞ்ச படித்தனா இருந்தாலும் சரி, புல்லிஞ்ச படித்தனா இருந்தாலும் சரி, கட்டியவன் சுகமே தரிசிக்க வாழ்வது பெண்ணிற்கழகு. நானே தேவையில்லைன்னும் போது நான் கட்ட தாலி எதுக்காரு? கட்டிய பொழுதே அது தெரிந்து விட்டு சென்றிருப்பேன் மாமா. அது பெண்ணுக்கு அழகு கிடையாது. அப்பேற்பட்ட தவறு நான் செய்தால் என் நாட்டில் உள்ள கன்னி பெண்களும் என்படியில் நடந்து கொள்வார்கள். அது என் தந்தைக்கும் என்னுடைய நாட்டுக்கும் தான் இழிவான பெயர். அப்பேற்பட்ட பெயரை நான் எடுத்து தரவே மாட்டேன் மாமா. என் கழுத்தில் இந்த தாலி கயிறு உள்ளவரை எனக்கு தாலி கயிறு அல்ல, தூக்கு கயிறு மாமா. மாமா, இந்த தாலிக்கு கண்டிப்பாக பதில் சொல்லும் நாள் வரும். அப்பொழுது உங்களுக்கு நான் பதில் சொல்வேன். கிடையாது. எவனோ கோழி கேட்டு மிளகாச்சானா அந்த கதையா பாடி இருக்குது. திருமணம் நடந்து முடிந்த 6 மாத காலமாகிறது. இவ்வளவு நாள் உன்னை தொடாமட்டம் பார். இதுதான் நான் செஞ்ச பெரிய தவறு. இன்றைய தினம் உன்னை அடையாம விட ஆமா, உங்களுக்கும் என் தங்கச்சிக்கும் என்ன மாமா சண்டை? ஆரம்பத்திலே சொன்ன தாலி எடுத்து கொடுக்கும் போதே விலங்கின மாதிரி தானே எந்த கையில எடுத்து கொடுத்த? இந்த கருத்தால அதுக்கு தகுந்த மாதிரி உன் தங்கச்சி நடந்துக்கிறான். இப்ப இருவருக்குள்ள அப்படி என்னதான் சண்டை மாமா? திருமணம் முடிந்த 6 மாத காலமாகி விட்டது. சரி, இதுவரை என்ன நெருங்க உள்ள எங்களுக்கு நடக்க வேண்டிய முதல் இரவே நடக்கல. நடந்த உண்மை பிறகு சொல்லுகிறேன். மாமாவை என் முகத்திலே விழிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் அண்ணா. ஆமா, என்ன இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் அவள் விபச்சாரிகள் தான் சொல்லக்கூடாது. அவள் யார்? உங்களுடைய மனைவிதான். ஆனால் அவள் மனதில் விருப்பம் கிடையாது. அவளுக்கு எப்போது விருப்பம் வருகின்றதோ அப்ப வச்சுக்கீங்க உணர்வை. இப்போதைக்கு போங்க மாமா. விருப்பம் இல்லாமல் விபச்சாரியை தொடக்கூடாது. சரி, நான் இல்லைன்னு சொல்லல. அவள் யார்? நான் தொட்டு தாலி கட்டிய என் மனைவி. அவளை தொட யார் அனுமதி எனக்கு தேவையில்லை. தொட மாமா, என்னதான் இருந்தாலும் அவள் உங்களுக்கு மனைவிதான். ஆனால் அவள் மனதில் விருப்பம் கிடையாது மாமா. இன்று இல்லை என்றால் என்ன, நாளை வைத்துக் கொள்ளுங்கள். போங்க மாமா. 6 மாச காலமா வராது. இன்னைக்கு இல்ல நாளைக்கு வச்சுக்க. நீ சொல்றது நான் கேட்டு போனேன். என்ன பார்த்தா நான் இன்சூரன்ஸ் ஏஜென்சில ஒட்டிக்குதா என்ன? சின்ன பையன் வாழ்க்கை நான் என்னன்னே உனக்கு தெரியாது. தள்ளிலே 2 பேரும் சந்தோஷம். இனிமே நான் பேச மாட்டேன். கைதான் பேச. போக முடியுமா முடியாதா? எப்பொழுது தாய் மாமன் என்று பாராமல் அடிக்க உன்னுடைய கை உயர்ந்து விட்டதோ, இனி உன் ஒட்டும் வானா, உன் உறவும் வானா, உன் சொந்தமும் வானா, உன் பந்தமும் வானா. உறவு இதோடு முடிந்து போச்சு. அது நிக்கிறா பாரு உன் தங்கச்சி 6 படைக்கு மேல பண்ண மாதிரி பச்சை கலர் சிங்கிச்சானு. அவளை வச்சு நான் வாழ்றது ஒண்ணு, கோயில் புறம் சன்னியாசமா பார்த்து ஒண்ணு போடுறது. மரியாதை கட்டு கூட மாலை கட்டவனு. யாருக்கு யாரா மாம? உறவு முடிஞ்சு போச்சுன்ற உறவு ஒட்டுதான் ஒன்னும். மாமா, என்னமா இது? அண்ணா, நடந்த உண்மை என்ன தெரியுமா? என்னம்மா? தவறு என் மீது கிடையாது, உன் மீது தான் அண்ணா. என் மீது தவறா? எது உண்மை எது பொய் என்று தெரியாத தாலி எடுத்து மாமா எடுத்து கொடுத்து விட்டு தாலி கட்டி விட்டார். வா பங்களுக்கு வருகிறார். எப்படி சொல்ல முடியும்? மனதார நான் மாமாவை காதலிக்கவே இல்லை. என்னம்மா சொல்ற? பாண்டியனைத்தான் காதலித்தேன். இதுதான் உண்மை அண்ணா. இந்த விஜயம் மாமாவுக்கு தெரிந்து விட்டது. என் மீது உள்ள ஆசையால் சூழ்ச்சி செய்து கடிதத்தை எழுதி வாங்கிய திருமணத்தை தடத்தில் நிறுத்தி கருத்திலே தாலி கட்டிவிட்டார். தாலி மட்டும் தான் தாய் மாமா கட்டினார். அவரோடு சேர்ந்து வாழ எனக்கு விருப்பமே இல்லை அண்ணா. இப்பவும் என் மனதை பாண்டியனுக்கு அவரோடு சேர்த்து வைத்தால் உயிர் வாழ்வேன், இல்லை என்றால் அவருக்காக என் உயிரையே விட்டு விடுவேன் அண்ணா. அட வேண்டாம் தங்கா, உண்மை என்னவென்று தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையை அளித்தவன் நான் தான். பாண்டியன் எங்க இருந்தாலும் பரவாயில்லை, அவனை தேடி கண்டுபிடித்து உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு.
யாரது? நான் தான் துரதிருஷ்டவாளி பூங்குழலி வந்திருக்கின்றேன் அத்தான். பாவி பூங்குழலி மறுபடியுமா வந்திருக்கின்றார்? ஐயோ, அன்று காதலிப்பது போல் காதலித்து ஏமாற்றி மனமேடை வர வர வைத்து என்னுடைய வாழ்க்கையை அழித்தது போதாதா? அடி நாசக்காரி, மோசக்காரி, நன்றி கட்டவளே, நான் என்னடி உனக்கு துரோகம் செய்தேன்? மறுபடியும் எதற்காக வந்திருக்கிறேன்? ஓ, இவன் செத்தானா இல்ல உயிரோடு இருக்கிறானான்னு பார்க்க வந்தியா? ஏன் வந்த? ஏன் வந்த? அத்தான் நான் இருக்கின்றது என்று எதுவுமே பேசக்கூடாது. சொல்லால் சுத்தரிக்காதீர்கள் அத்தான். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் இருக்கின்றது. நான் குற்றவாளி அல்ல, நிரபராதி. நடந்த உண்மை எடுத்துரைக்கின்றேன். கேட்டவருக்கு ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் உங்களுடைய விருப்பம் அத்தான். அப்படி என்ன சொல்ல போற? தனிமையிலே இருக்கும் பொழுது என் தாய் மாமா ஓடோடி வந்தார். உதவி என்று கேட்டார். என்ன உதவி என்று நான் கேட்டேன். நான் காதலித்த பெண்ணோ எனக்கு துரோகம் செய்துவிட்டு மற்றொரு ஆளவனை திருமணம் செய்து கொள்ள போகிறாள். அவளை மறக்க முடியவில்லை. அவளோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் நீதான் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று உதவி கேட்டார். என்ன உதவி என்று நான் கேட்டேன். ஒரு காதல் கடிதத்தை எழுதி கொடுத்தாள். அந்த கடிதத்தை கொண்டு சென்று என் காதலியிடம் கொடுத்து அவள் திருமணத்தை தடுத்து நிறுத்தி அவளோடு சேர்ந்து வாழ வழி கிடைக்கும் என்று உதவி கேட்டாள். நானும் தாய் மாமா தானே என்று கடிதத்தை எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்தேனா தவிர என் மீது எந்த தவறுமே கிடையாதத்தான். அதே கடிதத்தை கொண்டு வந்து நம் திருமணத்தை தடுத்து நிறுத்தி என் கழுத்திலேயே தாலி கட்டிவிட்டார். தாலி மட்டும் தான் என் மாமா கட்டினார். ஆனால் அந்நாள் முதல் இந்நாள் வரையிலும் அவர் விரல் கூட என் மீது படவே இல்லையத்தான். நான் பரிசுத்தமானவள், உத்தமி, பத்தினி, உங்களுக்காக வாழ்கின்றேன். ஏற்றுக்கொண்டால் உயிர் வாழ்வேன், இல்லை என்றால் உங்களுக்காக நான் தூக்கிட்டு தொங்கி விடுவேன். உண்மையை நான் புரிந்து கொண்டேன். நீ உத்தமி என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அம்மா. இருந்தாலும் என்னுடைய தங்கச்சி பொற்கொடியை கற்பழித்து கொலை செய்து விட்டார்கள். இன்னொரு தங்கச்சி தென்றல் என்ன ஆனால் என்று தெரியவில்லையே. பாண்டியா, என்னவா? அழ வேண்டாம் பாண்டியா. உன்னுடைய தங்கை தென்றல் இப்போது என்னுடன் இருக்கின்றார். அப்படியா? உண்மைதான். அத்தனைக்கு காரணம் தெரியுமா? நாட்டிலே நாட்டியக்காரி கலாவும் என் தாய் மாமா சங்கலில் அவனை சேர்ந்து கொண்டு என் நாட்டையே அபகரிக்க வேண்டும் என்று என் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள். விடக்கூடாது. பகைவர்கள் சூட்டி என்னவென்று தெரிந்துவிட்டது. செல்லலாம், பகைவர்கள் பழி வாங்கலாம். உங்களுக்கு உறுதுணையாக நான் இருக்கின்றேன். வாருங்களத்தான். தன்னவனையும் தென்றலையும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தால் நாட்டியக்காரி கலா முகமூடியனை சென்றே தன்னை காப்பாற்றி விட்டேன். அவள் சூழ்ச்சிகளை கண்டுபிடிக்கிறேன். அவள் பின்தொடர்ந்து என்னவா என்னை ஏற்றுக்கொள் என்று உரைத்த பொழுது கருத்த முகமூடி அணிந்து பயப்படாதே குட்டப்பா. எனக்காக குட்டப்பனை கொலை செய்ய துணிந்து ஏற்றுக்கொள் என்று உரைத்த பொழுது தாடி கொண்டு வேட்டி அடைந்தது குட்டப்பனை தான் குட்டப்பனை உயிரோடு விட்டுவிடு. உனக்கு என்ன வேண்டும்? குட்டப்பனை நான் உயிரோடு விட்டு விட்டால் நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறாய். செண்டலை மறக்க வேண்டும், உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, திருமண ஏற்பாடு செய்யும். நானே தருகிறேன். நாட்டு மக்களே, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வரணும். வரவங்க எல்லாம் சும்மா வரக்கூடாது. 1000, 2000, 5000, 10,000, 20,000 மொய் வைக்கணும். அது மட்டும் கிடையாது. 4,000, 6,000 நகை போட்டே ஆகணும். அது முடியாது. ஒரு சவரம் 70,000, 80,000 போயிடுச்சு. 1,000 போறோம்னா ஆரம்பம். சரி, என்னுடைய திருமணத்துக்கு எல்லாரும் வரணும். நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு வயிறாக வாழ்த்துட்டு போனா போதும். ஆனா 48. சரி, இந்த குஞ்சாலி எங்க போயிருப்பான்? டே குஞ்சாலி,
சுத்துறான் உள்ள பைய லூசா சுத்துறான் பாடிஸ்னால லூசா சுத்துறான் டாபர் லூசா சுத்துறான் எல்லாருக்கும் வீட்டுக்காரன் லூசா சுத்துறான் சகல ஏன்டா சொன்னே குடும்பத்தில் நடக்கிற விஷயத்துல என்னமா பண்ணுது ஆட்டுக்காரங்க எதுல சொன்னா அப்படிதான்டா அசிங்கப்பட்டு ஓ இருடு விடுமா என்னடா டே என்னம்மா இது இதெல்லாமே ஏய் கவலையே கிடையாதுமா எனக்கோ திருமணமாக போகின்றது ஏழு வழி ஏன் என்னதுக்கு ஏழு வழி கஷ்டப்பட்டு போனோம் நம்ம அதில் தான் துட்டு ஆயிப்போதானா ஓஹோ வடிவேலு வந்து அக்காக்காக அதெல்லாம் கூட்டி கொடுத்தான் அக்கா கூட்டி கொடுத்துட்டு பேக்கரி கொடுத்தான் கிரி கிரி படத்துல ஆ கிரிதான வாங்கடா அதேதானே அதான் அதனால முன்னாடி நீ கூட்டி கொடுத்து வைக்கிறா இருக்கு பகல விடாது பத்தி கவலைப்பட மாட்டேன் ஏய் எனக்கு திருமணமாக போகின்றது நாட்டு மக்கள் அனைவருக்கும் அழைப்பு கொடு என்னை பத்தி நல்லா பெருமையா 4 வார்த்தை நல்லா பேசுறேன் நம்ம உட்கார்றமா ஆவட்டும்டா பகல ஆயி போறா ஏய் சூத்து வாங்கலாம் என்ன கோழிக்கறியா துண்ணா இன்னும் கொஞ்சம் வைங்களா அது போடாமா நான் சாப்பிட்டா என்னதுடா எலும்பா வைங்கன்றிய பாப்பாடியா பகல உட்காரு என்ன ஆண்டால என்ன சிக்கன் இருக்குடா அதடா என்ன தெரியல மலகனே வேணா வேணா எங்க பியூட்டி பார்க்க வந்தேன்னா பியூட்டி பார்க்க வந்தேன்னா மேக்கப் நல்லா இருக்கும் கல்யாணம் ஆக போது போய் வந்தான் சூப்பராடா அழகா இருக்கிறடா ஆமா ஆமா ஐயோ கலாகண்ணா காஸ்டியூம்லாம் எங்க தந்து தெரியல அண்ணா என்ன ஆமா இது மட்டும் எங்க எடுத்த அது மட்டும் எங்க எடுத்த பாவம் வைன் ஷாப் சரி பேட்டு பெருமையா எங்க புது உடைய கட்டி வச்சுக்கிறோம் அங்க போய் என்ன நிக்க வச்சிருவோம் உன்னை சும்மா நிற்கவே கூடாது என் தோத்துல கொம்போன்னு சொல்லுவேன் புது உடைய நிக்க வச்சிருக்கோம் அப்படியே நினைப்புனாலும் மறைச்சிருங்க ஆண்டா திஸ்ட் பாம்பேடி அப்புறம் திஸ்ட் பாம்பேடி நான் 3 நாள் தூக்கி போட்டு கொளுத்திடுறோம் அப்படியே எதுதான் கட்டுறது தேவை சரி 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 டிஸ்ட்ரிக்டாகி தேவை பாத்தேடா ம் ஒரு 2 hour பேசலாம் யாரு 2 மணி நேரம் நீங்க ஆ பேச போறீங்க ஆ பேசுவீங்களா என்ன பாத்தேடா இல்லண்ணே பேச்சாளர் சாலமன் பாப்பையா தெரியுமா அவன் பேர் தான் நான் யாரு அவர் பேரு நீ தெரியுமா அவருக்கு அவன் தெரியாதானே சொல்லுவீங்களா ஏய் இல்லண்ணே அவர் ஒரு சிறந்த பேச்சாளர்ண்ணே அந்த மாதிரி நீ பேசுவீங்களான்னு கேட்குறேன் என்ன வாத்தியார் என்ன வச்சிருந்தீங்க அதுக்கு பார்க்கலையே சரிண்ணே இன்னைக்கு நீங்க பேசுறீங்க என் மனம் குளிர என் காது குளிர நான் கேட்கணும் அண்ணே நல்ல கருத்துக்களா சொல்லுங்க கொஞ்சம் நகைச்சுவை கலந்து பேசுங்க சரி சரி என்ன கண்டாண்டா வரணுமா ஆமாண்ணே ஏய் நெடுமில இருந்து வந்திருக்கிறேன் ஆனப்பாக்கம் பக்கத்துல இவரு அந்த ஊர்ல இருந்து போயிட்டு வந்துச்சவனே நாடகம் எப்படி இருந்தோ அதெல்லாம் அதை பத்தி பேசக்கூடாது இவரு பப்புனாஸ்கார் பேசினாருப்பா அதுதான்ப்பா டாப்பா இருந்தது அப்படின்னு உன்னை பத்தி பெருமையா பேச சொல்லி ஊர் சொல்லி பெருமையா சொல்லணும் எல்லாம் இங்கிருந்து எங்க சொந்தக்காரங்க பார் பக்கத்தூர்ன்றாரு பாரு அதுக்குள்ள பாத்தேடா அண்ணே ஒரு 2 hour பேசுறேன் ஆமா ஆமா முடிவு பண்ணிட்டீங்களே ஏதோ சோடாங்கடா சோடா உனக்கு சோடா ஒரு கேடா முடிவு போடா டென்ஷன் ஆகாதண்ணே நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே அண்ணன் இவ்வளவு அற்புதமா பேசுறாரு இவ்வளவு திறமை அடக்கி வச்சுக்கிறாரு இதுக்கு நம்ம பார்க்காம போயிட்டுமே அண்ணன் இவ்வளவு பேசிட்டாரு 1/2 மணி நேரம் ஆகுது தொண்டை காஞ்சி போயிருக்கும் நாக்கு வறண்டு போயிருக்கும் அதனால ஒரு சோடாவோ நீங்க சொன்ன மாதிரி சோடாவோ இளநீரோ டீயோ இது கூட வாங்கிட்டு பாட்டில் தான் வேணும் சரிண்ணே பார்த்துலாண்ணே ஏய் பாண்டிச்சேரி பக்கம் தான் போறேன் இன்னைக்கு ஆர்எஸ் பாக்கெட் விற்கும் பாத்துக்கலாம் போ பாக்கலாமா ஏய் சோனாம்பு சோனமா விடு என்ன நல்ல கனி தைரியமா பேசுவோம் 2 hour பேசுவாங்க தொண்டை ஆமா ஆமா செக் பண்ணு சும்மா வெங்கல மாதிரி இருக்கணும்டா தொண்டையில பாங்க ஆகட்டுண்ணே எல்லாம் மக்களை எதிர்பார்க்கப்படுறாங்க எல்லாம் சைடு தான் இருக்கிறாங்க எங்கிருந்து ஆரம்பிக்க தெரியலையா அட அவன்டா டாப்பரு எங்கிருந்து எடுக்கிறது என்ன முடிவுக்கு தெரியல போடுவோம் அக்கா அறக்க பேசுடா சீக்கிரம் முகூர்த்த நேரம் முடிய போகுது
எல்லாமே செய்யறாங்க. இல்ல அவர் கொஞ்சம் பேரா லைட்டா பைத்தியம் முடியுது. ஏன்னா கிளாஸ் தள்ளி போட்டாருல்ல, அந்த பைத்தியம் தான் புரியுது. எத்துடன் என் சித்தரை முடித்துக் கொள்கிறேன். ரெண்டு மணி நேரம் பேச போறேன். ஏதோ அகனான பேசி பேச போறேன். சித்தரை எந்த பேசுறேன் பேசுறது தானே மறுபடி சொல்லு. சத்தியமாக சொல்கிறேன், உன் முன்னாடி கிளாஸ் தான் வச்சுக்கலாம். அதுதான் உண்மை. குரங்க குரங்க ஒரு மாலை 250 ரூபா 300 ரூபாய். இது குரங்கு மாதிரி பிச்சு போட்டு நியாயமா இது? ஆமாண்ணே, சரிண்ணே, பூ வச்சு கட்டினா அதுக்கு 400 ரூபாய் 450 தரலாம். பூ பாதி சரிதான், அவங்க எப்படி போய்க்கிறது? வெறும் பூவை வச்சு கட்டினாங்க. மாமா அப்பதான் வந்தியா? என்ன சாமலை அன்பை பாடிக்கிட்டேன். மாலை அடிச்சிருவேன் நான் திருமணத்துக்கு நான் எப்படா மாலை எங்கடா போய் வாங்க பாவி மாந்தானே தாத்தா செத்து விடுகிற மாலை தர போய் பாவி சாவு மாலையோட திருமணத்துக்கு டேய் எனக்கு எப்படா கல்யாணம் ஆகும் டேய் அப்பவே நினைச்சுட்டாய். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இதான் உண்மை. யாரா இது? யாரா கேக்குறது? குலப்பையா 100 கிராம் 400 ரூபாய் 50 கிராம் 200 ரூபாய் முடிவாங்க முடி யாருக்கு போடாதீமா உங்க வீட்டு தடையை வாங்குறேன். எந்த முடியாது எந்த முடியாது தலை முடின்னு சொல்லுவாங்க. எந்த முடியாது எந்த முடியாது? இந்த தன கம்பெனியில சேர்ந்து நீ அடி உத வாங்கட்ட இந்த மயிர் வியாபாரமே போடலாம். எந்த காரியம் செய்ய துணிஞ்சடா? தாலி கட்ட போனோம். ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளராது. பாவி எங்க இருந்து வந்தா தெரியுமா? உன் அத்தை எனக்கு இவத்தையா? ஆமாடா. எந்த வகையில் அவனுக்கு அத்தையாகிறா? கேளுங்க நல்லா. என்னுடைய ஆசைக்காதலி திருமணம் செய்து கொள்ள போகிறா. தாய் மாமா பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? அதுல எந்த அத்தியா? நீங்க இதுல காதலிக்கிறீங்களா? ஆமாடா. என்கிட்ட அவ சொல்லவே இல்லையே. அவ எப்படி சொல்லுவான் தான் நான் சொல்லிட்டேனே. ஏய் ஐயோ என்ன வந்து வராம ஓவரா பேசுற? ஏய் நீ ஒரு சாதாரண தளபதியா? உன்னை நான் திருமணம் செய்து கொண்டால் காலம் முழுவதும் இந்த அரண்மனை நாட்டியம் தான் ஆட வேண்டும். நாட்டு இளவரசர் இவரை நான் திருமணம் செய்து கொண்டால் இந்நாட்டுக்கே இளவரசி ஆகிவிடுவேன். ஒரு நேரத்தில் நாட்டுக்கு மன்னராகி விடுவார், நானும் மகாராணி ஆகி விடுவேன். நீ குப்பாக கோபுரம் படுத்து கெடுத்த மரியாதை காயம் கத்ரா தாலே மாமா. தாலி கட்றா. அட பாவி அதுக்கு தான் ஆசை பெண்ணென்று பாராமல் கட்டளை குத்தி கொலை செய்து விட்டாய் என கொடியவனே. பாம் இந்த உன்னுடைய பாம் வார்த்தையை கேட்டு மன்னருடைய குடும்பத்தை நான் கருவறுத்தினடா பாவி. என் வாழ்க்கையை தெரிவித்து விட்டாயே அம்மா. என் ஜக்காச்சார்களை இப்ப ஏத்தி போட்டு விட்ட மாதிரி இருக்கும். சீரிங்கடி முப்பேலுங்களை காட்டுங்க என் ஜக்காச்சார்களை வேலாம். நீ சொல்லி வர கம்மி பண்ணி கல்யாணம் பாரு கல்யாணம் திம்பாக்குறாரு பொழுது. அம்மா நாட்டு மக்களே, ஒரு ஜான் வயிற்றுக்காக நாடகத்தில் வேடமிட்டு நடிக்கின்றோம். பெண்ணாய் பிறந்த யாரும் என்னை போன்று தவறு செய்யாதீர்கள் அம்மா.
வாழ்வது கொஞ்ச காலமோ அதிக காலமோ அனைவரோட அன்பா இருங்க, பண்பா இருங்க, பாசமா இருங்க. அதுதான் வாழ்க்கை. என்னை போன்று தவறு செய்தால் கடைசியில் இதுதான் நிலைமை. அம்மா, இந்த பாவி நான் சாவ போறேம்மா. உங்களை நான் கால் வச்ச பாவத்திற்காக காம இல்லைங்க, காம இல்லை. போயிட்டு இருக்கலாம். இவன் பேய ஆவியா வந்து மிரட்டாலும் மிரட்டுவான். உன் கடைசி ஆசை நிறைவேற்ற எல்லாம் பச்சிக்கிறேன்டா. டிப்ளமா பச்சிக்கிறேன்டா. ஏன்டா இந்த மாதிரி மாத்துவாங்க? மாமா உங்களை பத்தி எனக்கு தெரியும் மாமா. டிப்ளமா பற்றி தெரியுமா இல்ல பை வாங்க வரணும் தெரியுமா? ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆணுக்கு பெண் சரிநிகர் என்பது ஆம்பளை தெருவுல நடந்து போயிட்டு தான் பொம்மையாட்டி திரு மேல உட்காந்து கால் மேல கால் போட்டு சட்டு மாட்டுறது சரிநிகர் கிடையாது. அடக்கம் பெண்ணிற்கு அழகன்னு சொல்லுவாங்க. ஆம்பளைய மதிக்கிறவதான் பொம்பளை. கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்லுவார்கள். வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி எந்த நல்லதுமே நான் செய்யவில்லை. வினை விதைத்தவன் வினை எடுப்பான், திணை விதைத்தவன் திரை எடுப்பான்னு சொல்லுவாங்க. என்னுடைய வினை என்னை வந்து சார்ந்து விட்டது. என்னை போல் வாழ வேண்டும் என்று யாரும் ஆசைப்படாதீங்க. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காம யாரிருள் உய்த்துவிடும். அடக்கமாகிய ஓர் அறம் ஒருவரை தேவர் உலகத்திற்குள் செலுத்தும். அடங்காமையாகிய தீமை இருள் நிறைந்த நரகத்திற்குள் தள்ளிவிடும். என்னை போல் நரகத்துக்கு போனோன்னு ஆசைப்படாதீங்க. மன்னாதி மன்னனானாலும் ஒரு நாள் பிடி சாம்பலாவது தின்னம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நொடிக்கு எத்தனையோ உயிர்கள் மண்ணை விட்டு மறைந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் தான் நாமும் இருக்கிறோம். எங்கிருக்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது. வாழவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வாழும் வரை நல்ல மனிதர்களாக வாழ ஆசைப்படுங்க. ஜெனரல் என்னை மன்னித்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை கூறுங்கள். தீதும் நன்றும் பிரசையா வாரா என்பது பெரியோர் பொன்மொழி. நன்மையும் தீமையும் அடுத்தவர் நமக்கு செய்வது கிடையாது. அவரவர்கள் செய்கின்ற பாவ புண்ணியம் அவரவரையே வந்து சேரும் என்பது இந்த பிரபஞ்ச நீதி. அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். எப்படியோ சாகும் தருவாயில் மன்னிப்பு கேட்டு விட்டார். மிருகமாக இருந்த நீ மனிதனாக மாறிவிட்டாய் அப்பா. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மன்னித்து விட்டோம். என்னவா மாமா இவள் யாரப்பா? என்னுடைய காதலி. அவளுக்கு என்ன அலர்ஜியா? கரிகிரியா சுட்டிக்கிட்டு என்னவா மாமா பூங்குழலி மீது உள்ள ஆசையால் பொய்யான காதல் கடிதத்தை கொடுத்து அவள் கழுத்தில் நான் தாலி கட்டிவிட்டேன். எப்பொழுது நான் தொட்டு தாலி கட்டினேனோ அன்று முதல் இன்று வரை என் விரல் கூட இவள் மீது பட்டது கிடையாது. இவள் ஒரு கலங்காத காவியம். இவள் ஒரு கலங்காத காவியம். இவள் ஒரு கலங்காத காவியம். நான் கட்டிய தாலி இவள் கழுத்தில் இருக்கவே கூடாது. பாண்டியா, எப்பொழுது நான் தொட்டு தாலி கட்டினேனோ அன்று முதல் இன்று வரை இவள் உன்னுடைய நினைப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த தாலிக்கு சொந்தக்காரன் நீதான். பிடித்துக்கொள். என்னவா மாமா பாண்டியன் கண் பார்வை போனதற்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேன். நான் இருந்த பிறகு என் இரு விழிகளையும் எடுத்து பூங்குழலியை பார்க்கவில்லை. என் கண்களாகிலும் பூங்குழலியை பார்த்து கொண்டே இருக்கட்டும். பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கட்டும். பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கட்டும். என் அண்ணனுக்கு உன் தங்கை கிடைத்து விட்டாள், எனக்கு நீங்கள் கிடைத்து விட்டீர்கள். அறுவை சிகிச்சை செய்ததால் அழகான பார்வை வந்து விட்டது. சங்கிலி தேவனுடைய கண்ணை பொருத்தியதால் பார்வை நன்றாக தெரியும். நாம் இருவருமே திருமணம் செய்து கொள்ளலாமே.
வேண்டுதல்? அதிகாலையிலே 7 மணி அளவிலே என் கணவருக்கு உடல் முழுவதும் நீரை ஊற்றி அந்த அம்மனை 3 வனம் வருவதாக அங்கே பிரார்த்தனை வருவதாக பிரார்த்தனை.